Hi students, welcome to Sai Hindi and English Vidhyalaya YouTube channel. இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர், அதுவும் போதினியில் இருக்கக்கூடிய கிராமர். அந்த கிராமர் என்ன அப்படின்னு சொன்னால் பவிஷ்யத் கால். பவிஷ்யத் கால் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது போதினியில் இருக்கக்கூடிய லெசன் 11, 12 and 13 இந்த 3 லெசனுக்குமே காமனான கிராமர் தான். என்னென்னு கிளாஸில் போய் பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்கள், நம்ம ரெண்டு பிரிச்சுருக்கிறோம். ஒன்று மேஸ்குலின் ஜெண்டர் அண்டு ஃபிமைன் ஜெண்டர். மேஸ்குலின் ஜெண்டர்னால் என்ன? ஆண்பால். ஸோ ஆண்பால் வார்த்தைகளுக்கு எப்படி பயன்படுத்த போகிறோம், பெண்பால் வார்த்தைகள் வந்தால் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இப்போ மைன் வெர்பு ப்ளஸ் ஊங்கா, தும் வெர்பு ப்ளஸ் ஓகே, எக்குவக்கு வெர்பு ப்ளஸ் ஏகா, ஏவே ஆபுகம் வெர்பு ப்ளஸ் ஏங்கேன்னு கொடுத்துருக்குறேன். இது என்ன சார் அப்படின்னா, இந்த ஊங்கா, ஓகே, ஏகா, ஏங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியானது. இந்த ஊங்கா அப்படின்றது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், மைன் அப்படின்ற வேர்டு வரும்போது ஊங்கா பயன்படுத்தணும், தும் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகே பயன்படுத்தணும், எக்குவக்கு வந்துச்சுன்னா ஏகா, ஏவே ஆபுகம் வந்துச்சுன்னா ஏங்கே. இதெல்லாம் எதுக்கு? மேஸ்குலினில் வரும்போது. ஏன்னா ப்ரோனவுனில் நம்ம மைன் அப்படின்றது மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். இது பூராமே மேலுன்னு நீங்கள் வச்சு எழுதிக்கணும். ஃபியூச்சர் டென்ஸில் மட்டும் எப்படி ஒரு பியூட்டி அப்படியே இங்கிட்டு வாங்க. இதே இது ஃபிமைன் சென்டராக இருந்தால், அதாவது பெண்பால் வார்த்தைகளாக இருந்தால், மைன் அப்படின்னா ஒரு பையனும் பேசலாம் ஒரு பொண்ணும் பேசலாம் இல்லையா? மைன்னா நான். அப்போ இந்த மாதிரி பெண்பால் வரும்போது மைன் வந்துச்சுன்னா ஓங்கி, தும்பு வந்துச்சுன்னா வெர்பு ப்ளஸ் ஓகி, அதே மாதிரி எக்குவக்கு வந்துச்சுன்னா வெர்பு ப்ளஸ் ஏகி, ஏவே ஆபுகம் வந்துச்சுன்னா வெர்பு ப்ளஸ் ஏங்கி. சரிங்களா? இங்கே ஒரு ரெண்டு உதாரணத்துக்கு ரெண்டு வெர்பு எடுத்துக்குவோம். வெர்பு ஜா அண்டு வெர்பு ஆ. ஜானா கோ, ஆனா கம். எப்படி மாற்றிருக்கோன்னு பாருங்கள். ஜா ப்ளஸ் ஊங்கி, ஜா ஊங்கி, ஆ ப்ளஸ் ஊங்கி, ஆ ஊங்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ரூலை அப்ளை பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். மேஸ்குலின் ஜெண்டரில் மைன் வெர்பு ப்ளஸ் ஊங்கா, இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போ மைன் வெர்பு ஒரு ஜான்ற வெர்பு எடுத்துக்கலாம். அப்போ மைன் ஜா ப்ளஸ் ஊங்கா, நான் ஊங்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வில் கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ தும் வெர்பு ப்ளஸ் ஓகே வரணும். அப்போ தும்மு ஜா ஓகே, எப்படி ஊங்கா ஓகேன்னு மாறிடுச்சு. அப்போ யூ வில் கோ. நெக்ஸ்ட்டு யக்கு வக்கு அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. இது வெர்போட ஏகா வந்திருக்கு. யக்கு வக்கு வெர்பு ப்ளஸ் ஏகா. அப்போ எக்கு வக்கு வெர்பு ப்ளஸ் ஜாயேகா. அப்போ ஜான்ற வெர்பு எடுத்தால் எக்கு ஜாயேகா, வக்கு ஜாயேகா, ஹீ வில் கோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏவே ஆபுகம். இந்த 4 வார்த்தைக்குமே வெர்போட ஏங்கே சேர்க்கணும், வெர்பு ப்ளஸ் ஏங்கே. அப்போ ஏவே ஆபுகம். ஸோ ஜான்ற வெர்பு எடுத்ததுனால ஜாயேங்கே அப்படின்னு சொல்கிறோம். ஏ வே ஆபுகம் ஜாயேங்கே. இதில் நான் ஒன்று மாத்திரம் எழுதியிருக்கிறேன், தே வில் கோ. இப்போ ஃபிமைன் சென்டருக்கு வர்றோம். இப்போ ஃபெமினைன் சென்டரில் பாருங்கள், மைன் வேர்பு ப்ளஸ் ஊங்கி அப்படின்னு இருக்குது. அப்படின்னா வெர்பு ஜா எடுத்துருக்குறோம். அப்போ மைன் ஜா ஊங்கி, ஐ வில் கோ. ரைட்டுங்களா? ரெண்டுக்கும் மீனிங் இங்கிலீஷில் ஒன்று தான், பட் அது ஒரு மேல் சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஃபீமேல் சொல்கிறாங்க, அவ்வளோதான். தும்மு வெர்பு ப்ளஸ் ஓகே, இந்த இடத்துல ஓகின்னு மாற்றணும். அப்போ தும்மு ஜா ஓகி அப்படின்னா யூ வில் கோ. எக்கு வெக்கு வெர்பு ப்ளஸ் ஏகி அப்படின்னா எக்கு ஜாயேகி, சி வில் கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ வே ஆபுகாமும் வந்திருக்கு. வெர்பு ப்ளஸ் ஜாயேங்கி அப்படின்னா ஏ ஜாயேங்கே, ஜாயேங்கி. ஏன்னா எல்லாம் ஃபியூச்சர் டென்ஸில் ஃபிமைன் ஜெண்டர் பார்த்துட்டு இருக்கோமா? அப்போ ஏ ஜாயேங்கி அப்படின்னா தே வில் கோ. இப்போ இந்த சென்டென்ஸுக்கு கொஞ்சம் வெர்பனுடைய ஸ்ட்ரக்சரை சேர்த்து எழுதி காமிச்சிருக்கேன். வெர்போட ஊங்கா சேர்த்தா எப்படி இருக்கும், ஓகே சேர்த்தா எப்படி இருக்கும், ஏகா சேர்த்தா எப்படி இருக்கும், ஏங்கே சேர்த்தா எப்படி இருக்கும்னுட்டு. இப்போ ஒரு வெர்பு எடுத்துக்குவோம். ஆன்ற வெர்பு எடுத்துருக்கிறேன். அது எம் அப்படின்னா மேஸ்குலின், ஆன்ற வெர்பை கீழே ஃபிமைன் ஜெண்டர். அப்போ ஆவோட சேர்க்கும்போது எப்படி இதெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆ ப்ளஸ் ஊங்கா, ஆவுங்கா, ஆ ப்ளஸ் ஊங்கி, ஆவுங்கி, ஆ ப்ளஸ் ஓகே, ஆவோகே, ஆ ப்ளஸ் ஓகி, ஆவோகி, ஆ ப்ளஸ் ஏகா, ஆயேகா, ஆ ப்ளஸ் ஏகி, ஆயேகி, ஆ ப்ளஸ் ஏங்கே, ஆயேங்கே, ஆ ப்ளஸ் ஏகி, ஆயேங்கி. அடுத்தது சல்லுன்ற வார்த்தை. இப்போ ஒரு வார்த்தையை ஈஸியாக மாற்றுறீங்க. இப்போ 2 வேர்டு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சல்ல ஊங்காவோட சேர்க்கும்போது சல் ப்ளஸ் ஊங்கா, சலுங்கா. ஏன்னா அந்த ஊங்காவில் இருக்கக்கூடிய அந்த ஊவும் இந்த லான்ற மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறும்போது லூங்குன்னு மாறும். அப்போ சலுங்கா, கொஞ்சம் கவனமாக எழுதணும். அதே மாதிரி சலோகே, ஓகே சேரும்போது சல் ப்ளஸ் ஓகே, சலோகே, சல் ப்ளஸ் ஏகா, சலேகா, சல் ப்ளஸ் ஏங்கே, சலேங்கே. அதே மாதிரி ஃபிமைன் ஜெண்டரில் பாருங்கள், சல் ப்ளஸ் ஊங்கி, சலூங்கி. அங்கே கான்றது போல் இங்கே ஈன்னு முடிக்கணும். அப்போ இங்கே சல் ப்ளஸ் ஓகி, சலோகி, சல் ப்ளஸ்
ஏகி சலேகி, சல் ப்ளஸ் ஏங்கி சலேங்கி. இன்னொரு தேக்குன்னு ஒரு வெர்பு கொடுத்துருக்குறேன். அங்கே பாருங்கள், தேக்கு ப்ளஸ் ஊங்கா தேக்கூங்கா, தேக்கு ப்ளஸ் ஓகே தேக்கோகே, தேக்கு ப்ளஸ் ஏகா தேக்கேகா, தேக்கு ப்ளஸ் ஏங்கே தேக்கேங்கே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிமைன் ஜென்டருக்கு தேக்கு ப்ளஸ் ஊங்கி தேக்கூங்கி, தேக்கு ப்ளஸ் ஓகி தேக்கோகி, தேக்கு ப்ளஸ் ஏகா தேக்கேகா, தேக்கு ப்ளஸ் ஏங்கி தேக்கேங்கி. இந்த இடத்துல தேக்கேகி தேக்கேங்கி இந்த புல் ஸ்டாப் தான் வித்தியாசம். இங்கே வந்து புள்ளி வராது, இங்கே புள்ளி வரும். ஏன்னா ஏகா ஏங்கே அப்படி. இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பாருங்கள். மேஸ்குலினுக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கீழே ஃபிமைன் கொடுத்துருக்குறேன். கல் அசோக் கஹாங் ஜாயேகா, கல் அசோக் கஹாங் ஜாயேகா, நாளை அசோக் கஹாங் எங்கே போவான். ஸோ வேர் வில் அசோக் கோ டுமாரோ. நெக்ஸ்ட்டு தும் கணித் கப் கரோகே, தும்முன்ற வேர்டை வச்சு கொடுத்துருக்குறேன். தும் கணித் கப் கரோகே, வென் வில் யூ டூ மேத்ஸ். தும் வந்திருக்கேன்னா கரோகேன்னு போட்டிருக்கோம். அடுத்தது மைனில் கொடுத்துருக்கேன். மைன் ஆஜ் பாஜார் ஜாவூங்கா, ஐ வில் கோ டு மார்க்கெட் டுடே. மைனுன்னா ஊங்கா. அடுத்தது ஹம்முன்ற வார்த்தைக்கு ஹம் தோனோ ஸ்டேஷன் ஜாயேங்கே, வி போத் வில் கோ டு ஸ்டேஷன். ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. ஃபிமைன் சென்டருக்கு. ஃபிமைன் சென்டரில் பாருங்கள். ஃபிமைன் சென்டர்னா என்ன சொல்லியிருக்கோம், பெண்பால் வார்த்தைகள். இப்போ மைன் குருவார் கோ சலூங்கி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஒரு சலூங்கின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஃபிமைன். ஐ வில் கோ ஆன் தேர்ஸ்டே. தும் யகாங் சே கப் சலோகே, வென் வில் யூ கோ ஃப்ரம் ஹியர். ஓகே. தும்முல கொடுத்துருக்குறேன். சலோகே சலோகி. அடுத்தது கீதா பி மதுரை சலேகி, கீதா வில் ஆல்சோ கம் டு மதுரை. இங்கே பாருங்கள், கீதான்றது ஹீசிட்டுக்கு பதிலாக கீதா நேம் கொடுத்துருக்கேன். அப்போ சலேகி, ஏகின்னு வரணும்ல, அப்போ சலேகி. அடுத்தது ஹம்முன்ற வார்த்தை வந்திருக்கு. அப்போ ஏங்கின்னு வரணும். ஹம் புத்துவார்கோ மதுரை ஜாயேங்கி, அப்போ வி வில் கோ டு மதுரை ஆன் வெட்னஸ்டே. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இனி வரக்கூடிய கிளாஸஸில் நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்மளுடைய சாய் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வித்யாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உடனே கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸினுடைய லிங்க் பூரா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். அதாவது கிராமர் வீடியோ, 1 மார்க் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.